மிக்ஸ் அண்ட் மச் நர்க்ஸ் விருக்ஸ் செய்திகள் உங்களை வரவேற்கின்றது. சீன பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ஏறிய போது சீனாவிலிருந்து எந்த துரும்பும் அந்த விமானத்தில் ஏற்றப்படாத விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். இது இப்போது ஒரு பரபரப்பு செய்தியாக வலம் வருகின்றது. சீனா வழங்கிய பரிசுகளில் ஏதாவது நுண்ணிய உளவு சாதனங்கள் பொருத்தப்பட்டிருக்கலாம் என்ற அச்சத்தில் அவை எவையுமே ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ஏற்றப்படவில்லை. ட்ரம்ப் விமானத்தில் ஏறி அது புறப்படுவதற்கு சற்று முன்னர் சீனா வழங்கிய அனைத்து அன்பளிப்பு பொருட்களும், சீன அதிகாரிகள் ட்ரம்பின் குழுவுக்கு விநியோகித்த அடையாள அட்டைகளும், வெள்ளை மாளிகை ஊழியர்களின் ஒருமுறை பயன்படுத்தும் தொலைபேசிகளும், தூதுக்குழுவின் அடையாள அட்டைகளும் என அனைத்துமே சேகரிக்கப்பட்டு விமானத்தின் படிகளுக்கு கீழிருந்த ஒரு கூடையில் வீசப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இந்த பொருட்கள் வேறொரு விமானத்துக்கு மாற்றப்பட்டது. சீனாவில் உளவு பார்க்கப்படக்கூடிய அபாயத்திலிருந்து பாதுகாக்க சீனாவில் அமெரிக்க குழு எந்த ஒரு தனிப்பட்ட சாதனங்களை கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைத்தள கணக்கை கூட சீனாவில் திறக்கவில்லை. அதற்கு மாறாக அவை வாஷிங்டனில் இருந்து பதிவுகளை ஏற்றுக்கொண்டன. இதற்காக பெய்ஜிங் நேரப்படி வாஷிங்டனில் அதன் பணியாளர்கள் வேலை செய்தனர். ட்ரம்ப் சீனாவில் இறங்கும்போது அமெரிக்க தொலைபேசிகள் அனைத்துமே அணைக்கப்பட்டு ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்திலேயே விடப்பட்டன. இதற்கு பதிலாக அமெரிக்க குழு சீனாவில் பாவித்து அழித்து கைவிடப்படும் வகையில் ஒருமுறை பயன்படுத்தும் சிறப்பு தொலைபேசிகளை மட்டும் பயன்படுத்தி கொண்டனர். இந்த தொலைபேசிகள் கூட உளவுக்கு பயன்படலாம் என்பதால் சீனாவில் அவை அழிக்கப்பட்ட பின்னர்தான் விமானத்தில் அனைவருமே ஏற்றப்பட்டனர். இந்த நகர்வுகளை ட்ரம்பும் மறைக்கவில்லை. இது இவ்வாறுதான் நடக்கும் என பதில் சொன்ன ட்ரம்ப், அமெரிக்காவும் சீனாவை எல்லா நேரமும் உளவு பார்க்கும்போது சீனாவும் அவ்வாறான உளவு நகர்வுகளுக்கு முயல்வது இயல்பு என்பதால் அவர்கள் தந்த பரிசு பொருட்கள் உட்பட அனைத்திலும் நாம் தான் அவதானமாக இருக்க வேண்டும் என்றார் கூலாக. ஒரு காலத்தில் வெனிசூலாவின் முன்னே அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு பங்காளியாகவும் அவரது ஆட்சி காலத்தில் துணை அரசு தலைவராகவும் இருந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் தற்போது தற்காலிக ஜனாதிபதியாக இருக்கின்றார். இவர் தற்போது அமெரிக்காவுடன் நெருங்கி டீல் போட்டு மதுரோவுக்கு ஆப்படிக்கும் நகர்வுகளை செய்து வருவது உறுதிப்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் மதுரோவின் நெருங்கிய கூட்டாளியை அவர் அமெரிக்காவுக்கு நேற்று நாடு கடத்தினார். கொலம்பியாவில் பிறந்தவரும் மதுரோவின் பணப்பையை காவிச் செல்பவரும் என அமெரிக்க அதிகாரிகளால் நீண்ட காலமாக விழிக்கப்பட்டவரான அலெக்ஸ் சாப்ஸ் இப்போது அமெரிக்காவிடம் வெனிசூலாவால் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் பல குற்றவியல் விசாரணைகளை எதிர்கொண்டுள்ள இவர் மன்ஹாட்டனில் ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு தலைவர் நிக்கோலஸ் மதுரோவுடன் இணைந்து கொள்வார் எனவும் மதுரோவுக்கு எதிராக இவர் சாட்சியம் அளிக்கவே நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. முன்னர் அலெக்ஸ் சாப்புக்கு பெரும் ஆதரவு தெரிவித்த ரோட்ரிக்ஸ் தான் இப்போது அவரை அமெரிக்காவிடம் கையளித்திருக்கின்றார். இது அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை, நிரந்தர நலன்கள் மட்டுமே உள்ளன என்பதை முன்னாள் மதுரோவின் பங்காளியான ரோட்ரிக்ஸின் நகர்வின் ஊடாகவும் வெளிப்படுத்த வைக்கப்பட்டுள்ளது. நேற்று இத்தாலியின் மொண்டேனோ நகரில் தனது வாகனத்தால் பலரை மூர்க்கத்தனமாக தாக்கிய சலூம் கௌத்ரி இறுதியில் கத்தியுடன் தனது வாகனத்தில் இறங்கி புதிய தாக்குதலை நடத்த தயாரான போது அவரை அடக்கிய லூகா சிக்னரோலி இப்போது ஒரு நாயனாக இத்தாலியில் சமூக வலைத்தளங்களால் கொண்டாடப்படுகின்றார். மொரோக்கோவில் பிறந்த சலீம் கௌத்ரியின் இந்த கொலைவரி தாக்குதலை தடுத்த இவரது வீரத்தை பலரும் பாராட்டிக் கொள்கின்றார்கள். இத்தாலியின் துணை பிரதமரும் பாராட்டியிருக்கின்றார். இவரும் குறித்த தாக்குதலாளியால் 2 முறை கத்தியால் குத்தப்பட்ட நிலையில்தான் அவரை தடுத்திருக்கின்றார். கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்த போதிலும் அங்கு இருந்தவர்களின் உயிரை காப்பாற்ற அவர் ஒரு முன்மாதிரியான துணிச்சலான தன்னலமற்ற செயலை செய்ததாக இத்தாலியின் துணை பிரதமர் கூறுகிறார். மொடேனா நகரின் மையப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் சலீம் கௌத்ரி தனது வாகனத்தால் அதிவேகமாக நடைபாதையில் நின்ற பல பாதசாரிகளை மூர்க்கத்தனமாக மோதுவது தெரிகின்றது. அவரது வாகனத்தால் மோதப்பட்டவர்கள் பல மீட்டர்களுக்கு தூக்கி எறியப்படுவதும் இந்த காணொளி பதிவுகளில் அதிர்ச்சிகரமாக தெரிகின்றது. சலீம் கௌத்ரி மீதான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. முன்னர் இவர் மனநல கோளாறுகளுக்கு சிகிச்சை பெற்றவர் எனவும் கூறப்படுகின்றது. இறுதியாக ரஷ்யாவின் அண்மைய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக 14 ரஷ்ய பிராந்தியங்கள் மற்றும் கிரிமியா மற்றும் அசோகாவின் கருங்கடல் பகுதிகளிலும் உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதலை நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை நடத்தியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் உக்ரைனால் ஏவப்பட்டிருக்கின்றன. நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மாஸ்கோவின் புறநகர பகுதிகளில் குறைந்தது 3 பேர்
உக்ரேனிய தாக்குதல்களில் பலியாகியுள்ளனர். உக்ரைன் தலைநகர் மீது பெரும் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பின்னர் 3 நாட்களுக்கு பின்னர் நேற்று இந்த பதிலடி தாக்குதல் நடந்தது. உள்ளூர் நேரப்படி இரவு 10 மணிக்கு தொடங்கிய இந்த தாக்குதல் இன்று காலை 7 மணி வரை தொடர்ந்தன. இந்த தாக்குதல்களில் தனது வான் பாதுகாப்பு படையினரால் 556 உக்ரேனிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியுள்ளது. இந்த தாக்குதலால் ரஷ்யாவில் பல வதிவிடங்கள் சேதமடைந்ததாகவும் பல உட்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டதாகவும் மாஸ்கோவில் மட்டும் 80க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. 2ஆம் உலகப் போரின் முடிவை ரஷ்யா நினைவுகூர்ந்த நாட்களுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அனுசரணையுடன் 3 நாட்களுக்கு 2 நாடுகளுமே போர் நிறுத்தத்தை செய்து அந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் 2 நாடுகளுமே பரஸ்பரம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருவது இந்த தாக்குதல்களின் மூலமும் நிரூபிக்கப்பட்டுள்ளது.